ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 7 verse 8. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இரண்டாவது, தேடுகிறவன் கண்டடைகிறான். மூன்றாவது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். There are 3 things that the Lord God expects us to do. First of all, we need to ask Him. Whoever asks, he will receive it. That's the word that the Lord God gives you. Irrespective of your color, irrespective of your religion, irrespective of your qualification, He wants to bless you, but He expects you to ask Him. That's the most important thing that we need to do. There are times people are hesitating to ask God. When you ask God, He is going to give you. Secondly, He says, whoever seeks, he will find. யார் தேடுகிறார்களோ அவர்கள் கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நீங்களும் நானும் தேடுகிறவர்களாக இருக்கிறோம். படிப்பை தேடுகிறோம், வேலையை தேடுகிறோம், மரனை தேடுகிறோம், நல்ல வீடு தேடுகிறோம். இப்படி பல விதங்களிலே தேடல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. நாம் தேடும் பொழுது விசுவாசத்தோடு தேட வேண்டும் என்பதற்காக இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தேடுங்கள் என்று சொல்கிறார். Secondly, Jesus wants us to seek Him. If you seek Him, you will find Him. We are seeking many good things in our life. We seek education, we seek job, employment, we seek good house, and we seek good positions. There are times we do not seek and we do not find. But the Lord God says, when you seek, you will find. That is the assurance He gives us. மூன்றாவது, ஆண்டவர் சொல்கிறார், தட்டுங்கள் திறக்கப்படும். If you knock, it will be opened for you. People are not knocking. When they see a closed door, they are disappointed. But you do not disappoint when you see the closed door. You need to believe that the Lord God is going to open that closed door for you, because He is the one who says, everyone who knocks, it will be opened for him. தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். Whoever it may be, He is going to open the door for you. That is the assurance that the Lord gives you. Now you see, we need to ask, we need to seek, and we need to knock. You see the first letters of these 3 words, A, S, K. So ask Him in every way of your life. You will be given. Whatever it may be, irrespective of your every situations, God is going to give you. God is going to open the door for you. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கேட்கிறோம், சோர்ந்து போகாதபடிக்கு தேடுகிறோம், சோர்ந்து போகாதபடிக்கு தட்டுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இவைகளை நாங்கள் கண்டு கொள்ளவும், நாங்கள் அனுபவிக்கவும், ஆசீர்வதிக்கப்படவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.